அது தொடர்ச்சியாக பார்க்கும்படியாக இந்த நாளில் கூட கர்த்தர் 2 காரியங்களை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். என்னோடு கூட எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பக்கம் 302, புதிய ஏற்பாடு பக்கம் 302 எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லா வேதத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 7ஆம் வசனம். எப்படி தம்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுவதற்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம். ஜெபிக்கும் ஆத்ம கருத்தை பல்லவத்தை பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே சமூகத்திலே இந்த வசனத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் இதை ஆண்டவரே தொட்டு இதை விட்டு இதை ஆசீர்வதித்து எங்களோடு பேசும் அடிகளை மறைத்து நீ வெளிப்படும். ஆண்டவரே, நீ பேசுவீனானால் இறுதி எப்பொழுதும் தெரியும். கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. உடைய வார்த்தை ஒருபோதும் விரும்பியாக இருக்கிறார். உடைய வார்த்தைக்கு ஆண்டவரே சகல பிரஸ்தாபத்தை காட்டிலும் கர்த்தர் தம்முடைய வசனத்தை மையப்படுத்தினால் வாசிக்கிறோம். உடைய வசனத்துக்கு ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் வெளிப்படுத்தினார். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா, ஆமென். இந்த நாளிலே கூட கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக இன்று நம்மோடு கூட பேசுவதற்காக ஆண்டு உள்ளத்தில் ஏறின ஒரு வார்த்தை. எப்படி பகத்வா சொல்லுங்க. எப்படி தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து, தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து, எப்படி எனில் மறந்தார். எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுவதற்கு ஏற்ற, அதாவது நிலத்தில் வந்து யாரெல்லாம் பயிரிடுகிறார்களோ அந்த பயிரிடுவதற்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும், அந்த முளைப்பிக்கும் நிலமானது அது என்ன பண்ணுமா தேவனால். அப்போ தன்னிடத்தில் அடிக்கடி மழை ஆண்டவர் பெய்ய பண்ணி அந்த நிலத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா விளையிற ஏமாற்று, வறண்டதில்ல, காஞ்சதில்லை, சுலபம். இந்த பூமியில் இந்த நிலத்தில் விதைக்கிறது சுலபம். இவனுக்காக விதைச்சி தான் ஆச்சு. ஆனால் என்னதான் பார்க்கல, ஒரு பலனையும் பார்க்கல, ஒரு கனியும் பார்க்கல அப்படின்னு சொல்லி பொதுவாக நம்ம சொல்லுவோம். ஆனால் இங்கே வேதம் சொல்லுது, எந்த நிலமானது அடிக்கடி மழையை பெய்கிறது குடிக்குதோ தன்னிடத்தில் பயிர் எடுக்கிறது ஏற்ற அது பயிரை முளைப்பிக்கிறோ நிலமானது தேவரால் ஆசீர்வாதம். ஆமே. அப்போ எப்படி எனில் இன்னைக்கு செய்தி தலைப்பு எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற நிலமானது தேவனால் ஆசீர்வாதம். ஆமே. தன்மேல் அடிக்கடி பெய்கிற நிலமானது தேவனால் ஆசீர்வாதம். அதுக்கு கீவேர்டு வந்து எப்படி பக்கத்தில் சொல்லுங்க. எப்படி இங்கிலீஷில் அதை போட்டு தேடி பார்த்தாரு. எப்படி என்ன சொன்னாங்க? இன் எனி கேஸ் அப்படின்னு, இன் எனி கேஸ் அப்படின்னு, அதாவது எந்த சூழ்நிலையானோ, எந்த சந்தர்ப்பமானாலும், அது எந்த காலமானாலும், அது அடிக்கடி மழை வருமானம், அடிக்கடி மழை வந்து அந்த பூமி நினைக்குமானா, அதை விதைக்கிறவன் இல்லை விதைச்சா இருக்கும், அது பயிர் முளைக்கணும்னு ஏற்ற கனி அவனை தான் பண்ணுவான், விதைக்கணுமா. அது விதைத்த உடனே அதுவும் என்ன தான் பண்ணுவான், அது நல்ல என்ன விதைத்தாலும் அதுக்கேற்ற கனியை அது கொடுப்போமானா அந்த நிலமான எப்படி இருக்குமா நிச்சயமாக தேவரால ஆசை. ஸோ இந்த நாளில் கூட ஆண்டவர் எனக்கு 2 காரியங்களையும் கத்த எப்படி எனில் நாம் எப்படி ஆண்டவர் நம்மை அடிக்கடி நம் மேலே ஆசீர்வாதத்தை பொழிகிற ரகசியம் என்ன என்பதை ஆண்டவர் 2 காரியங்களையும், ஆசீர்வாதத்தை பெறுகிற ரகசியம், ஆசீர்வாதத்தை எழுந்து போகிற ரகசியத்தையும் கர்த்தர் நம்ம சொல்கிறார். அதாவது என்னோட எடுத்துக்கொள்ளுங்க. கீவேர்டு என்ன சொன்னேன்? எப்படி சொல்லுங்க. எப்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னோட எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 20 நீங்கள் முதல் காரியமாக ஆதியாகமம் 22 நீங்கள் 1 பக்கம் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா 21 22 1 வாசிங்க. மைக்கில் வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார்.
எப்படியெனில் அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். பக்கம் 23 பழைய ஏற்பாடு ஆதியாகமம் 22:1 பாருங்க. அங்கே வந்து எப்படி வந்துச்சிங்களா? அதில் இந்த காரியம் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எல்லாருக்கும் தெரியும் ஆபிரகாம் யார் அப்படின்னா, அடிக்கடி ஆண்டவர் அவனோடு ஆசீர்வாதமான வார்த்தைகளை தருகிறவர், ஆசீர்வாதமான நலமாக ஆசீர்வாதமாய் கர்த்தர் அவனோடு நடத்தினார். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நம்ம கொஞ்சம் ஒரு அந்த வசனத்துடைய 2 பாகத்தில் பிரிச்சோம்னா எப்படி மேலே இந்த காரியம் நடந்த பின்பு என்று ஒரு வார்த்தை இருக்குது. அப்போது இந்த காரியம் நடந்த பின்பு அப்படின்னாலே நம்ம என்ன சொல்கிறோம்? பக்கத்தில் பார்த்து என்ன சொல்கிறோம்? எந்த காரியம் சொல்ல மாட்டீங்களா? எந்த காரியம் இருக்கிறீங்களா? ஆமாம். வசனத்துக்குள்ளே பாருங்க, வசனத்துக்குள்ளே போக அந்த வசனம் தான் நமக்கு ஜீவன். இந்த வசனம் நமக்கு வசனம் தான் நம்மளை உயிர்ப்பிக்கும். அந்த வசனம் தான் நம்மளோட பேசும். அந்த வசனம் தான், அந்த வசனம் வேறு யாரும் இல்லை, அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசு. ஆமே. பழைய வசனம் இயேசு. பாருங்க, இந்த காரியம் நடந்த பக்கத்தில் சொல்ல எந்த காரியம்? எந்த காரியம் சொல்லணும்? உங்களுக்கு தெரியுமா? அந்த காரியம் நடந்த பிறகு தான் இப்படிலாம் ஆச்சு சொல்லுவாங்க பொதுவாக. உங்களுக்கு தெரியுமா அந்த காரியம் நடந்தால் இதெல்லாம் ஆச்சு அப்படின்னா? அப்போது இங்கே ஆபிரகாம் பார்த்தா இந்த காரியம் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். அப்போது எந்த காரியம் என்று நம்ம ஒரு கேள்வி. எந்த காரியம் அப்படின்னா, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவர் என்ன எப்படி இருந்தாருன்னா, அவரை குறித்து என்ன சாட்சி பெற்றாருன்னா, நீங்கள் வாசிப்பீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு வேர்டு 21ஆம் அதிகாரம் 22 நீங்கள் பார்த்தீங்கன்னா 21ஆம் அதிகாரம் 22 வாசிக்க. அக்காலத்தில் அபிமெலேக்கும் அவன் சேனாதிபதியாகிய பிக்கோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். தேவன் உன்னுடனே இருக்கிறார். பக்கத்துல சொல்லுங்க, தேவன் உன்னோடனே இருக்கிறார். எதில் இருக்கிறாரா? நீ செய்கிற காரியம் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடு இருக்கிறார். பாருங்க, நான் சொல்றேன், ஒரு ஆசீர்வாதத்தினுடைய ரகசியம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் அடிக்கடி அந்த தேவனால ஆசீர்வாதம் பெறுகிற நலமாக மாற வேண்டும் என்றால் யார் இருக்க வேண்டும்? தேவன் உங்களோடு என்னோடு இருக்க வேண்டும். ஆமே ஆமே சொல்ல மாட்டீங்களே? தேவன் நம்மோடு இருப்பாரான்னா, தேவன் உங்களோடு இருப்பாரான்னா, நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் எதை பார்க்கலாம்னா தேவனை பார்க்கலாம். ஆமே. நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களும் தேவன் இந்த காரியங்களை என்ன பண்ணுவாரா? ஆசீர்வாதம். அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையில் அவனை ஒன்று தெரிஞ்சிருக்க வேண்டும். என்ன தெரிஞ்சிருக்கா? ஆண்டவர் யார் செய்கிற எல்லா காரியங்களிலும் என்னோடு இருக்கிறதுன்னு யார் சொன்னாங்கன்னா, ஒரு அந்நிய சொல்லுவோம், புறஜாதியாக சொல்லுகிறோம். ஆண்டவரை உடைய விருத்த சேதம் பண்ணப்படாதவன், ரட்சிக்கப்படாதவன் சொல்லுகிறோம், தேவனோடு இருக்கிறான். இதுதான் சாட்சி. பக்கத்தில் சொல்லுங்க, இதாங்க சாட்சி. யார் சொல்லணும்? தேவனை அறியாதவன் சொல்லணும், தேவனோட. காரணம் என்ன? நான் செய்து பார்த்த என் காரியங்கள் வாய்க்கல, ஆனால் நீ செய்து பார்த்த காரியம் வாய்க்கல. வேற காரணம் என்ன? தேவன் உன்னோட எதிர்ப்பு கற்றுக்கொண்டீங்க. ஆமே. அதான் ரகசியம். நீங்கள் விசுவாசிக்கணும். யோவான் 1:4 இந்த உலகத்தில் இருக்க முடியல இயேசு தேவன். அப்போ தேவன் உன்னோடு இருக்கிறாருப்பா. இந்த காரியம் நடந்த பின்பு எந்த காரியம்னா சொல்றாரு, தேவன் நீ செய்ய எல்லாவற்றையும் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவன் அறிக்கை பண்ணி அவன் என்ன கேட்கிறான் அப்படின்னா, தேவன் உன்னோடு இருக்காரு உண்மைதான், ஆனால் நீ எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் 23 நீ எனக்காவது என் குமாரனுக்காவது என் பேரனுக்காவது வந்தனை செய்யாமல் நான் உனக்கு செய்த தயவின்படியே நீ எனக்கும் நீ தங்கியிருக்கிற இந்த தேசத்துக்கும் தயவு செய்வேன் என்று இங்கே தேவன் மேல் எனக்கு ஆணையிட்டு ஒரு எந்த தேவனோடு இருந்து
எந்த தேவனோட அந்த காரியங்களெல்லாம் வாய்க்கப்படுகிறாரோ, எந்த தேவன் வந்து உன்னை ஆசீர்வதித்து நடத்துகிறாரோ, எந்த தேவனுடைய கண்ணில் உனக்கு தயவு கிடைச்சதோ அந்த தேவன் உனக்கு நான் தயவு பாராட்டுற மாதிரி நீ எனக்கு என்ன பண்ண தயவு பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பவுமே ஆசீர்வதிக்கப்படும் நாம் என்ன பண்ண வேண்டும் என்றால் மற்ற ஆசீர்வதிக்கப்படாதவங்க மேலே எப்பவுமே தயவாயிருக்கணும். ஆமே, நாம் அப்படி இருக்கணும். அப்போ அவன் சொல்ல அது பாடு, நீ என் நீ எனக்கு மேலே தயவாக இருந்தீங்கன்னா தேவன் மேலே ஒரு பயம் இருந்தது, தேவனை எச்சித்த, அதனால நீ எனக்கு பயந்து போய் என்ன பண்ண, எனக்கு நீ வந்து தயவாக அப்படின்னு சொல்லி அவன் சண்டை போடுற. ஆபிரகாம் என்ன பண்ணாங்க, கண்டிப்பாக என்ன பண்ணுவேன், நான் வந்து உனக்கு தயவாக என்று வாங்குவேன். இப்போ எப்போது தயவாக இருந்தாருன்னா நீங்கள் வீட்டில் போய் இந்த அதிகாரத்தில் எல்லாம் உங்கள் திருவிழா எல்லாம் சொல்வது தேவையில்லை, குறிப்பாக தான் சில வார்த்தை மட்டும் டச் பண்ணுங்கள். இந்த வீட்டில் போய் நீங்கள் வாசிக்க வேண்டிய அதிகாரம் 20ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 1-18 வீட்டில் போய் வாசிக்கணும். ஹோம் இருக்குது, எத்தனை போய் வீட்டில் வாசிக்கிறீங்க, வாசித்தீங்கன்னா இந்த கதையுடைய சம்பவம் தெரியும். பாருங்க, இந்த 20ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னுடைய மனைவிடத்தில் அவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். என்னன்னா 20:10 சொல்லுவார், நீங்கள் வாசிப்பீங்கன்னா வாசிங்க, 10 வாசிங்க. பின்னும் அபிமெலேக்கு ஆபிரகாமை நோக்கி, என்னத்தை கண்டு நீ இந்த காரியத்தை செய்தாய்? என்னத்தை கண்டு இந்த காரியத்தை செய்தாய்? உடனே நீங்கள் என்ன கேட்கணும், சொல்ல மாட்டீங்களே, எந்த காரியத்தை செய்தாய்? அதுக்கு தான் வீட்டில் போய் படிக்கணும்னு சொல்லுங்கள். எந்த காரியத்தை செய்தார் அப்படின்னா, ஆபிரகாம் தன்னுடைய மனைவியோடு இந்த தேசத்துக்கு பிரவேசிக்கும் போது, கண்ணில் எனக்கு என்ன கிடைக்கணும், தயவு கிடைக்கணும், நீ எனக்கு சகோதரின்னு சொல்லணும், இல்லைன்னா என் மனைவின்னு சொன்னீங்கன்னா இந்த தேசத்தில் ஜனங்களாக யாரு தேவனுக்கு பயப்படாத ஜனங்க, அதனால் என்ன பண்ணுவாங்க, இந்த கொண்டுட்டு என்னை கல்யாணம் பண்ணிப்பாங்க, அதனால் உன் நிமித்தம் எனக்கு தயவு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருப்பான். அதனால் ஆபிரகாம் வந்தோடனே ஆபிரகாமை வெல்கம் பண்ணி அவருடைய மனைவியை சகோதரின்னு சொல்லி இந்த அபிமெலேக்கு அவருடைய இடத்த கொண்டு போயிட்டார். ஆனால் தேவன் சொப்பனத்தில் எச்சரித்தார், நீ இந்த மனிதன் நீ உயிரோடு இருக்கும்படி உனக்காக வேடல் செய்கிற அவன் தீர்க்கதரிசி, நீ அவன் மனைவியை தொட்டனா நீ என்ன பண்ணுவ, சாவ சொல்லி அவன் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரை கருத்தை அடிச்சிட்டாரு. அத்தனை பேருக்கு என்னது வியாதி உண்டாங்க. அவன் பார்த்து பயந்து, எனக்கு சகோதரின்னு தெரியாது, அவன் மனைவிக்கு தெரியாது, அவன் சகோதரி தானே சொன்னான், நான் என்ன தப்பாக பண்ணலையே, நீ பாவம் பண்ணக்கூடாது அவனை எச்சரித்து சொல்லி ஆண்டவர் அவனை எச்சரித்த போது தான் அவன் சொல்லுவான், என்னத்தை கட்டி என்கிட்ட செய்ய அப்படின்னு சொல்லும் போது தான் அந்த கதை தொடர்ந்து வரும். இந்த இடத்துல தேவ பயம் இல்லாதவங்க, இந்த இடத்துல தேவனுக்கு பயப்படுறவர்கள் இல்லை, ஆகினால அவர்கிட்ட நான் தயவு கேட்டுக்கொண்டேன்னு சொல்லும் போது அப்போ என்ன தயவு பண்ணான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் சொல்லுவான் பாருங்க, நான் அவன் 12ஆம் வசனத்துக்கு வாசித்தீங்கன்னா, நான் என்னுடைய உண்மைதான் அவள் வந்து என்னுடைய சகோதரி என்று சொல்லி சுத்தம் பண்ணுவாரு. ஆனால் அங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க, என் தகப்பன் வீட்டை விட்டு 13 தேவனத்தை தேசாந்திரியாக திருமணி செய்தான் என்று சொல்லி அங்கே சொன்னாப்பா, நான் வந்து என்னை ஆண்டவர் என்ன பண்ணினார் அப்படின்னா, என்னை அவள் தான் என்னை என்ன பண்ணுறாரு, தேசமாக தெரிய பண்ணுகிறது, அதனால் போகிற இடத்துலலாம் எனக்கு ஆபத்து பாதுபடி நான் அவளை வேண்டிக் கொண்டேன் என்று சொல்லி அவன் என்ன பண்ணான், தன்னிடத்துல அவன் வேண்டிக் கொண்டதை அவனுக்கு அறிவிக்கிறான். பாருங்க, அப்போ ஆண்டவர் தேவன் திரியபடி அவன் செய்தார் அப்படின்னு சொல்லுகிறார். திரியபடி செய்கிறார், ஆண்டவர் திரியபடி செய்தார்னா நீங்கள் பார்க்கலாம், அவங்க எல்லாரும் தெரியும். ஆதி அவன் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவார், அவனை அழைத்து, நீ இந்த தேசத்தை விட்டு ஓ, பக்கத்தில் சொல்லுங்க, ஓ, அனுப்புறது கர்த்தர் அவனை அனுப்புகிறார், கர்த்தர் அவனை கூப்பிடுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், கொடுத்த வாக்குத்தத்தது, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன் சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். நீங்கள் 15ஆம் அதிகாரம் 7 பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மறுபடியும் அவனை ஞாபகப்படுத்துவார். ஆபிரகாம் கர்த்தர் மறுபடியும் ஞாபகப்படுத்துவார். பக்கம் 15:7 பார்த்தீங்கன்னா, பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சோதனமாய் கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற
கல்தேயர்களை பட்டணத்திற்கு அழைத்து வந்த கர்த்தர் நானே. கர்த்தர் சொன்னார், அவர் தான் சொன்னார், என்னை அழைச்சி வந்தாரு, என்னை திரிய வச்சாரு என்று அவன் சொல்லி அவன் என்ன பண்ணான்னா, ஆபிரகாமுக்கு 15 வருஷம் பார்த்தீங்கன்னா, 14 வருஷம் பார்த்தீங்கன்னா, அப்போது அபிமெலேக்கு என்ன பண்ணானா, அபிமெலேக்கு ஆடு மாடுகளையும் வேலைக்காரையும் ஆர்வம் கொடுத்து வந்த மனிதனுக்கு என்ன பண்ணானா, யாராவது தருவாங்கள, மாடு ஆடு வேலைக்காரர் எல்லாம் கொடுத்துட்டு 15 சொல்லுவோம். பின்னும் அபிமெலேக்கு இதோ என் தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது, உன் பார்வைக்கு சம்மதியான இடத்திலே குடியிரு என்று சொன்னான். அவன் ஆசீர்வாதத்தோடு அவனை அனுப்பும் போது அதுதான் அவன் மென்ஷன் பண்ணுறான், நான் உங்களுக்கு தயவு காமிச்சல, அதுபோல் இப்போது எனக்கு உன்னை அனுப்பிட்டேன், உன்னை நான் பார்த்தேன், ஆனால் நீ என்னெல்லாம் செய்தியோ அதெல்லாம் கத்தெல்லாம் பண்ணாது, வாய்க்க பண்ணது. தொழுவை வென்ற கத்தர் அங்கே தண்ணி வர, வாய்க்காலை வென்ற தண்ணி வர மாட்டாங்க. நீ கத்தர் கூட இருக்கிறத நான் பார்த்தேன், அதனால் என்ன பண்ணேன், எனக்கோ என்னுடைய தேசத்துக்கோ என்னுடைய குடும்பத்தாருக்கோ எந்த வஞ்சனை செய்யாத என்று சொல்லி அவனை ஆண்டவர் என்ன பண்ணிட்டான்னா, அவன் ஆபிரகாமிட்ட அவன் வந்து ஆணையின்படி கேட்டுக்கொண்டான். அவனும் அவனுடைய வார்த்தைப்படியே அவன் என்ன பண்ணான், ஆணையிட்டான். பாருங்க, நீங்கள் 21 வாங்க. அந்த ஆபிரகாம் 21, 24 நான் ஆணையிடுகிறே என்று சொல்லி அவனுக்கு ஆணையிட்டான். அது மாத்திரமல்ல, ஆபிரகாம் என்ன பண்ணான்னா, இவனுக்கு 27 இவனுக்கு ஆடு மாடுகளை கொடுத்தான். 28 ஒரு 7 அவன் வந்து 7 பெண் நாட்டு குட்டிகளையும் கொடுத்து, இப்போது துருத்தி வெட்டிறேன், இதோடைய ஆசீர்வாதத்துக்கு நீ தான் சாட்சி என்று சொல்லி அப்படியாக தன்னை அவன் எல்லாவற்றையும் செய்தான். பாருங்க, தேவன் அவனோடு இருக்கிறான் என்று அவன் நினைத்து அவனை அறிக்கை பண்ணி ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி அவர் 2 பேரும் என்ன பண்ணாரா, அவன் புறப்பட்டு போயிட்டான். வேதம் சொல்லுகிறது 33 பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் பேர்சாபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டான். ஆபிரகாம் பெலிஸ்தருடைய தேசத்தில் அநேக நாள் தங்கினான். பாருங்க, அவன் போன உடனே இப்போ ஆபிரகாம் என்ன பண்ணுறாருன்னா, அந்த இடத்துல ஒரு தோப்பை உண்டாக்கினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, தோப்பு அப்படின்னு சொல்ல பாருங்க, தென்னந்தோப்பு போயிட்டு வந்தேன், ஊரில் சொல்லுவாங்க தென்னந்தோப்பு போனேன், புளியாந்தோப்பு போனேன். இந்த புளியாந்தோப்பு இல்லை, புளியா மரம்லாம் பாருங்க, ஒன்று தான் மரம், நிறையா இருந்தால் தோப்பு. அதுபோல் ஆபிரகாம் அப்படி பார்த்தீங்கன்னா பெரிய தோப்பு உண்டாக்கிட்டு அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணாரு, தொழுது கொண்டான். ஆண்டவர் செட்டில் ஆகிட்டப்பா, இந்த தேசம் என் தேசம் சொன்னால் பாருங்க, என் தேசத்தில் இருந்து நான் பாருங்க, என் தேசத்தில் இருக்கிறவன் என் கூட என்ன பண்ணிட்டான், என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது அவனுடைய வேலைக்காரர்களுக்கு சண்டை போடுவான். அதை விட ஆபிரகாம் கிடைத்து வேலைக்கார் 26 அவனுடைய வேலைக்காரர்கள் வந்து என்ன சண்டை பண்ணாங்க. ஆனால் நான் அப்படின்னு அவனை கண்டித்து பண்ணான், எனக்கு இந்த விஷயம் தெரியாது அப்படின்னு சொல்லி சமாதானத்தோடு என்ன பண்ணுறாரு நடந்தப்போ அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே என்னை சமாதானம் வந்தீங்களே ஒரு ஸ்தோத்திரம். இதை நான் ஒரு டிரான்ஸ்லேஷனில் பார்த்தேன். என்ன டிரான்ஸ்லேஷன் பார்த்தேன்னா, தமிழுடைய வேதாக்கியத்தை பார்த்தேன். அதில் இது சொல்லப்பட்டிருக்கு, ஜெபித்தா. ஆபிரகாம் என்ன பண்ணாரா, ஜெபித்தான். ஆண்டவரே சத்ரு வந்து சொல்கிறான்ப்பா, என் கர்த்தர் கூட இருக்கிறான்னு சொன்னான்ப்பா, அடிக்கடி இந்த நலமானது தேவனால அடிக்கடி பெய்கிற நலமாக ஏற்றதை முளைக்க செய்து அடிக்கடி ஆசீர்வாதத்தை கொடுத்து என் கூட இருந்து நடத்துகிறீங்கப்பா. நான் தான் என் கூட இருந்து நடத்துக்க நினச்சேன், ஆனால் இந்த தேசத்துடைய ஆளுகை செய்கிறதே சொல்லுறான், கர்த்தர் என் கூட இருக்கிறான்னு சொல்லி அவர் என்ன பண்ண, தோப்பு உண்டாக்கிட்டு செட்டில் ஆகிட்டார். பக்கத்து பஸ் சொன்னாயிட்டாரு, செட்டில் ஆகிட்டோம். வராது பக்கத்து பஸ் சொல்லுங்கள், செட்டில் ஆனி நான் விடவே மாட்டேன், செட்டில் ஆனால் விடவே மாட்டேன். லட்சம் எல்லாம் இப்போ பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆண்டவர் வந்து அவரை இந்த தேசத்தை ரொம்ப நாள் இந்த தேசத்தில் இருக்க போகிறேன் பிளான் பண்ணிட்டாரு. அதனால் அடிக்கடி வந்து நம்ம என்ன பண்ணலாம், வழிபட்டு கட்டுறது தோப்பே உண்டாக்கிட்டு வந்து நம்ம இங்கேயே இருந்துடலாம், கர்த்தருக்கு தொழில் பண்ணலாம்னு சொல்லி ரொம்ப அவர் ஹாப்பியாக இருந்தார். பாருங்க என்ன நடந்ததுன்னா, ஆபரனுடைய வழக்கம் என்னன்னா 12 பாருங்க, கர்த்தர் அவன் அழைக்கும் போது அவன் என்ன பண்ணினான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் பண்ணிட்டு
அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி என்ன பண்ணானா, பலிபீடத்தை கட்டினான். பலிபீடத்தை கட்டி அங்கே என்ன பண்ணான், கர்த்தர் நாமத்தை தொழுது கொண்டான். அதே போல நீங்க 13:4 பார்த்தீங்கன்னா, தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அவர் வழக்கம் என்னன்னா, பலிபீடத்தை கட்டி அங்கே போய் தொழுது கொண்டான். சொல்ல பாருங்க, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் இப்படியாக சொல்லுறது நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. ரோமர் 10:12 அவரை தொழுது கொள்ளுங்கள் யாவும் என்னவாமா, ஐஸ்வர்ய சம்பளம் கர்த்தரே. இப்போ அவர் ஆபிரகாம் எப்படி இருக்கிறாரு சொல்ல மாட்டீங்களா? ஏங்க நீங்கள் தான் ஐஸ்வர்யமா இல்லை, அவராது ஐஸ்வர்யமாக இருக்கிறாரு. அதுவும் சொல்ல மாட்டீங்களா? பார்த்தீங்களா? சொன்னாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க, உனக்கு பசிச்சா நீ தான் சாப்பிடணும், அதனால் உன் பசிக்கு நான் சாப்பிட்டா உன் வயிறு ஆறாத போல நீங்கள் பார்க்கறத பார்த்தா அவன் ஐஸ்வர்யா இருந்து எனக்கு என்னங்க இங்கே என் வயிறு நிரம்புன்ற மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் பார்க்குறீங்க பாருங்க. ஆனால் இந்த ரகசியம் பாருங்க, அவன் எப்போ ஆண்டவரை தொழுது கொண்டான், ஆண்டவர் அவனை என்ன பண்ணாங்க, அவனை ஆசீர்வதித்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 13:2 ஆபிரகாம் வெள்ளியும் பொண்ணு உடையனா ஆஸ்தி உடையவனா கர்த்தரை தொழுது. வாழ்க்கையில் எந்த மனிதன் ஆண்டவராகி இயேசுவை தொழுகிறானோ, இயேசுனா பாருங்க, காணாவஸ்திய 4:4 இதாவை தொழுது கொள்ளுவேன் ஆவியோடும் உண்மையோடு அவரை தொழுது. அவரை யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு தொழுகிறாங்க, அவரை வணங்குறாங்க, அவரை ஆராதிக்கிறாங்க, அந்த பாட்டை அநேகர் மிஸ் பண்ணிடுறாங்க. எந்த பாட்டை? தொழுதுகிற பாட்டை, ஆராதிக்கிற பாட்டை, சோத்திர பலியிடுகிற பாட்டை அநேகர் மிஸ் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு ஏன் அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அவங்க வாழ்க்கையில் அவங்க ஐஸ்வர்யனாக ஆக முடியல அப்படின்னீங்கன்னா, என்ன செலுத்தல சொல்ல மாட்டீங்களா? பக்கத்தில் பார்த்து இப்போ புரிஞ்சுதா? இப்போ சொல்ல மாட்டீங்களா? பயப்படாதீங்க, பரவாயில்ல சொல்லுங்க. அடுத்த வாரத்துலேருந்து கத்தவங்களுக்கு இருப்பது எல்லாமே. அதோ அவன் மனிதனுடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யனா ஆக முடியலன்னா, தொழுது கொள்ள முடியலன்னா, தொழுது கொள்ளுறது அவன் தொழுது கொள்ளுறத கத்தரை தொழுது கொள்ளாதனால தான் அவன் வாழ்க்கையில் என்ன இல்லை, ஐஸ்வர்யம் இல்லை. நான் சொல்கிற பாருங்க, நான் ரட்சிக்கப்பட்ட உடனே கத்தருடைய ஆலயத்துக்கு 1 மணி நேரம் முன்னாடியே போய், ஏன் அப்படின்னா அவ்வளோ பேர் பொக்கிஷத்தை கத்த நமக்கு தருகுதா. இன்னைக்கு என்ன ஆசீர்வாதம் வச்சுருக்க தெரியல. இன்னைக்கு என்ன ஆசீர்வாதம் பாஸ்டர் சாஸ்திரம் சொல்ல போறீங்க. எத்தனை பேர் பேக்கோட வந்தீங்க? இல்லைங்க பார்க்குறீங்க, யாரும் பேக்கோட எல்லாம் சின்ன சின்ன பேக்கோட வந்துருக்கீங்க. அதாவது அவர் சொல்லுவார், பெரிய பெரிய பேக்கை வாங்க, பெரிய பெரிய பையோட வாங்க. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பாசலாக வச்சிருக்காரு. எத்தனை பேருக்கு வேணும் அப்படின்னு. இப்போ இந்த வாரம் ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு என்ன ஆசை வச்சுருக்கீங்க, அதை பெற்றுக்கொள்வதற்கு என்ன ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்லி என்னை பலிபீடத்துக்கு முன்னாடி அந்த முட்டி போட்டு கத்திர கையில் உயர்த்தி சுத்திகரித்து ஜெபம், ஆண்டவரே என்னை ஆசீர்வதி. இன்னைக்கு இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். பலிபீடத்தில் வர வார்த்தை, இந்த வார்த்தைக்கு என் வாழ்க்கை எப்படி இருக்கணும், சரியா இருக்கணும் ஆண்டவரே. இந்த வார்த்தையோடு என் வாழ்க்கையை நான் அளந்து பார்க்கணும் ஆண்டவரே. அந்த வார்த்தை என்ன சொல்லுதோ அதுபடி செய்யணும் ஆண்டவரே சொல்லி அப்படியே சோத்திரம் பண்ணி அப்படியே சோத்திரம். நான் மாத்திரம் இல்லை, அதே இது பார்த்தீங்கன்னா 71 ரோட்டில் ஐயா 6 நாளுக்கு முன்னாடி அங்கே என்ன சத்தம் கேட்கும் சொல்ல மாட்டீங்களா? இங்கே பாட்டு சத்தம் கேட்ட போது தான் அவங்க சர்ச்சைக்கே வராங்க. இப்போ காலம் மாறிடுச்சு. பாட்டு சத்தம் இங்கே சிட்டிலாம் அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை. சில சர்ச்செல்லாம் 8 மணிக்கு பெல் அடிக்கிறாங்க, 6 ஆரம்பிச்சிச்சுலாம். கிராமங்கள்லாம் பாட்டு போட்டுருவாங்க. நான் அந்த மாதிரி போகும்போது பாஸ்ட்டு பாட்டு போட்டார். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது பாட்டு போடுறீங்க இந்த நேரத்துக்கு. இதுதான் பாஸ்டர் சைன் ஆகும், அது அடையாளம். ஏன்னா ஆரம்பிக்க மாட்டாங்க. அதுதான் கத்தாவே இந்த மாதிரி ஆகும் போது அப்போ எப்படி ஜனங்க ஐஸ்வர்யனா ஆகும், எப்படி கத்தனை ஆசீர்வாதம். நான் சொல்கிறேன், ஒரு கால ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே மாட்டார். நீ கஷ்டப்பட்டு வேறு செஞ்சு உழைச்சி நாள் முடிஞ்ச ஆசீர்வாதம், ஆனால் உண்மையான ஆசீர்வாதத்தை வாழ்க்கையில் அனுபவிக்கவே முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன தரும் அங்கே தான். அதோடு கூட வேதனை இல்லாத ஆசீர்வாதம் என்ன வரும் தெரியுமா? அப்பா வீட்டில் அவரை தொழுது கொள்ளும் போது, அவர் ஆராதிக்கும் போது, ஆண்டவரே ஆசீர்வதிப்பார் போது கர்த்தர் என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். பாருங்க, அவரு ஆண்டவரை தொழுது கொண்ட உடனே ஆண்டவர் ஆசீர்வதிச்சார்.
இப்போ ஆசீர்வதிச்ச உடனே நான் சொன்ன பாருங்க, தொழுதுகள் ஐஸ்வர்யத்தை மாத்திரமல்ல, அவரை தொழுதுகள் யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள். ஆமென். இன்னைக்கு நீங்கள் ரோமர் 12:10-13 அவரை தொழுது கொள்ளுகள் யாவரும் ரட்சிக்க. அப்போ அவரை தொழுதுகொள்ள கர்த்தரோடு பேசி, நான் தான்ப்பா வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன் என்று சொல்லி என்னெல்லாம் பரலோகத்துக்கு பிதாவான ஒருவனும் வரான்னு சொல்லி, நான் தான் அந்த உலகத்தை ரட்சிக்க வந்த உலக ரட்சிகராக இயேசு உனக்கால் கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி நான் மரித்தேன் என்று சொல்லி ஆண்டவர் அவருடைய சத்தியத்தை தொழுது கொள்ளும்போது உங்களை வெளிப்படுத்துவார். அந்த வார்த்தை, இயேசுடைய வார்த்தை உள்ள கிரியை செய்து மனம் திரும்பி நீங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தை நாளத்தால் எடுத்து ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரா, இந்த ஆலயத்தில் ஐஸ்வர்யத்துக்காக மாத்திரமல்ல, அவரை தொழுது கொள்ளும் போது ரட்சிப்பு கத்தர் முடிவு விருது நிலையில் இருக்கிறவனே ரட்சிக்கலாம். ஒவ்வொரு நாளும் ரட்சிக்க வேண்டும். கத்த நம்ம ரட்சிப்பாங்க பாருங்க. குறிப்பாரு அப்போது இவர் நேரம் என்ன ஆகிட்டாராம், செட்டில் ஆகிட்டார். பகிர்ந்து சொல்லுங்க, செட்டில் ஆகிட்டார். இப்போது ஆண்டவர் அவரை பார்த்து கேட்குற ஒரு வார்த்தை, இப்போது வாசிங்க நீங்கள் 22:1 இந்த காரியம் நடந்த பின்பு பாருங்க, ஆபிரகாம் இந்த காரியம் நடந்த பின்பு எந்த காரியம் இப்போ அப்படி போயிட்டு வந்து அந்த காரியம். அப்போது ஆண்டவர் சொன்னார், அவரை நோக்கி ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்தார். ஆண்டவர் பார்த்தார், என்னப்பா நான் உன் கூட இருக்கிறேன், உன் சத்ரு சொல்கிறான், அந்த தேசத்துக்கு ராஜா சொல்கிறான், அவன் கூட வந்து அதிபதி சொல்கிறான், அவன் உன்னை கொடுத்தாச்சான், இப்போ நீ கொடுக்குற நம்மளுக்கு கொடுக்குற அளவுக்கு நீ உயர்ந்துட்ட, ஆசீர்வதிச்சிட்ட, அதான் செட்டில் ஆகிட்டப்பா, தோ போட்டு இங்கே இருக்கீங்க. ஸோ நம்பிக்கை எதில் இருக்குது, ஆசீர்வாதத்தில் இருக்கா, இதான் உன் லைஃப் நினச்சிக்கிட்டியா, இது நான் வைக்கிறேன் சொல்லி அந்த இடம் பண்ணாரா. காட் டெஸ்டட் ஆபிரகாம். சொல்லுங்க, தேவன் ஆபிரகாமை சோதித்தார். தேவன் ஆபிரகாமை சோதித்தார். பாருங்க, ஆனால் இயேசு ரொம்ப நல்லவர் பாருங்க. நம்முடைய ஆண்டவர் எப்படி சோதித்தார், பயங்கரமாக சோதித்தார். ஆனால் இயேசு பாருங்க, அவர் சோதிக்கப்பட்டபடினால சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்கிறார். எப்படி பாருங்க, கர்த்தர் சோதித்தார், இயேசு பிசாசால சோதிக்கப்பட்டார். ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் வர சோதனைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சோதனை உதவி செய்கிறார். அதான் நம்முடைய இயேசு நல்லவர். மகன் சொல்லுங்க, இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. ஸோ இயேசு பாருங்க, நம்ம அவர் சொல்றாரு, அவனை சோதித்தான். என்ன சோதித்தார்னா, 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்போது அவர் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்போது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறித்த மலைகள் ஒன்றில் மேல் அவனை தகவல் வழியாக பலி. இப்போ பார்த்தா பலிபடுத்த கட்டி தோப்பு போட்டு செட்டில் ஆகிட்டான். இப்போ ஆண்டவரை சோதிக்கிறாரு. என்ன சோதிக்கிறாரு, உன் மகனை கொண்டு வந்து பலியில். ஆண்டவரே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க, நான் ஆகாருடைய இஸ்மாவேலை அனுப்பிச்சு விட்டேன், அவனை இஸ்மாவேலை பலியிட்டேன், அவனும் போயிட்டான். இப்போ வேறு ஆப்ஷனே இல்லைன்னு என்னை கரெக்டாக லாக் பண்ணிட்டீங்க. சில நேரத்தில் கட்டணங்களை லாக் பண்ணுறாரு, வேறு வழியே இல்லாத மாதிரி லாக் பண்ணிட்டாரு. ஓ ஈசாக்கு வேறு சொல்லிட்டாரு. பாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் வாசிப்பீங்க, இந்த ஈசாக்கை ஆண்டவர் பிறக்கிறதுக்கு முன்பே அவன் பேரை ஆண்டவர் சொன்னார். பாருங்க, நீங்கள் வாசிப்பீங்கன்னா ஐ திங்க் 21 நினைக்கிறேன் விஷயம் இருக்கு. அதில் ஆண்டவர் சொல்லுவார், நீ உனக்கு ஒரு குமாரன் பேரும் அவனுக்கு ஈசாக்கு என்ற பேர். அவன் என்ன பண்ணுவான்னா, ஓகே பாருங்க 17:21 பாருங்க, 18 பேஜ் 12 அதிகாரம் 17:21 வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாரா உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோட நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார். பாருங்க, ஈசாக்கு 99 வயசா சொல்றாரு. சரி காலத்தில் வரப்போதுமா சொல்லி அவனோட உடன்படிக்கை உடனே குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் விருது பண்ணி கத்துட்ட பிள்ளைகளாக அவங்க பேரை மாற்றி ஆயிட்டாங்க. அப்போது பேரை சொல்லி பிறக்க வைத்த குழந்தைய ஆண்டவர் கேட்கிறது, என்ன பண்ண கொண்டாந்து பலிபீடத்தில் தெய்யுங்க. அவன் என்ன பண்ணான்னா, ஆண்டவர் சொன்னார், வார்த்தையை சொன்னார். இப்போ ஆண்டவர் இப்படி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு 7-8 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈசாக்கே கேட்பான்ப்பா, வேலைக்காரனே நீங்கள் இருக்க சொல்லிட்டீங்க, கட்டியை தொகை வச்சுட்டீங்க,
நெருப்பு கையில் எடுத்துக்கிட்டீங்க, எல்லாம் இருக்குது, பலி எங்கன்னு கேட்குறேன். தேவன் தகன பலியை பார்த்து கொள்வார்னு சொல்லி ஈசாக்கு கொண்டு போன பாருங்க. கொண்டு போய் என்ன செய்தாங்கன்னா, இதுதான் கத்த நம்மளோடு இடைப்படுகிறார். தேவ மனிதனோடு இருக்க வேண்டும் என்றால் ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும்னா, அப்போது அவர் பிள்ளையான மேல் கையை போடாது, அவனுக்கு ஒன்றும் செய்யாது. நீ அவனை புத்திரன் என்றும் உன் ஏக சூழலும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் அப்போ தேவன் நம்மை ஆண்டவர் நம்மளோடு இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். பக்கத்துல சொல்லுங்க, ஒப்பு கொடுக்கும். என் கூட கத்திருக்குங்க, என் கூட கத்திருக்க பாச கத்திருக்க பாச நடந்து ரொம்ப அழகாக கத்திருக்க அப்படின்னு சொல்லி சான்ஸ் நடந்தாரு. அது பார்க்கும்போது சிரிப்பாங்க. கத்திர என் கூட கத்திரன்னு சொல்லிட்டு இஷ்டம் போல நம்ம வாழ்ந்தோம்னா கத்திர நம்மளோட இருக்க மாட்டாங்க. எந்த ஒரு மனிதன் தம்முடைய சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறானோ பலியாக கத்திரவனோட ராமே அப்படின்னு அல்ல. ஆண்டவரே, அவன் பாருங்க, ஈசாக்கு பாருங்க, அப்பா அவனை கட்டும் போது அவன் நல்ல வாலிபனாக உடனே அவன் என்ன பண்ணிருக்கலாம், அப்பாவை எதிர்த்துட்டான். அப்பா அவங்களுக்கு என்ன ஆச்சு, பைத்தியம் இருந்துச்சா, வயசாச்சுனாலே புத்தி வந்துடும் சொன்ன அது மாதிரி ஆகிட்டீங்களா? தயவுசெய்து வயசாக நினைக்காதீங்க. நீங்கள் வயசாக ரொம்ப ஞானி ஆகுறீங்க. ஏன்னா கத்திரி ஆகிற விஷயம் மேலே இருக்குது, அது உலக பாடு. அதனால் நீங்கள் யாரும் அப்பாட்டா ஆகுறீங்க. பாசிட்டிவ்லி சொல்லிட்டாங்க. நோ அது உலகத்தில் உள்ள வயசான புத்திகாரமாக இருக்கும். கத்தருடைய பிள்ளைகள் நீங்கன்னா வயசாகி இருக்கிறதுக்கு ஆசீர்வாதம். முதிர் வயதிலும் நல்லா கணித்து புஷ்டியாக இருப்பீங்க. காரணம் விஷயம் பாருங்க. அப்போ வந்து தன்னை அப்படியே அர்ப்பணிக்கிட்டோம், ஒப்பு கொடுத்துட்டோம். ஆபிரகாமும் ஒப்பு கொடுத்தான் கத்தருடைய சித்தத்துக்கு, தப்புடைய வாழ்க்கைக்கு, ஆசீர்வாதம் அழகிக்கு. ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். ஆபிரகாம் என்ன பண்ணான்? கீழ்ப்படிந்தான். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவன் ஈசாக்கு ஒப்பு கொடுத்தான். அப்படி ஆபிரகாம் கீழ்ப்படுத்து ஈசாக்கு ஒப்பு கொடுத்ததுனால வருகிற ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவனை எப்படி நினைச்சாங்க, அவனை ஆசீர்வாதம் ஆண்டவரால் ஜீர்ணிக்கவே முடியல. 16, 17, 18 வீட்டில் போய் வசிக்க ஆண்டவர் சொல்றாரு, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படுத்தபடினா உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல காரியங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்று உன் பேரு ஆணை என்று கர்த்தர் சொல்றார். என் பேர் கர்த்தர் பேர்லே ஆணை, நான் ஆணை எடுக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிப்பேன். ஏன்னா நீ என்னை கீழ்ப்படுத்தப்பா, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். 17 அப்படியே ஆண்டவர் மனசு அப்படியே என்ன பண்ணுறது, குளிர்ந்துச்சு. அப்படி கொஞ்சம் கூட ஆண்டவர் எதிர்பார்க்காது. எதிர்பார்க்கிற கத்தை என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஒரு காலத்தில் பாடுற உம்மையோ மரியா மறந்தே திரிந்த துரோகியை அலைந்தேன் பல நாள். உம்மையோ மரியா மறந்தே திரிந்த துரோகியை அழைத்தீரன்பாலே எனையோ அழைத்தீரன்பாலே அழைத்தீரன்பாலே எனையோ அழைத்தீரன்பாலே. அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. அங்கே இங்கே அலைந்து திருப்போம், அவருக்கு துரோகியாக. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார், ஒரு நாள் நம்ம அழைத்தார். அவர் அழைத்த உடனே பிள்ளையாய் மாறி நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம். நம்ம நம்ம வாழ்க்கையில் ஆஸ்வதிக்க நம்ம செட்டில் ஆகிட்டு இனி எல்லாமே எனக்கு தெரியும், எல்லாமே நான் என்ன பண்ணுவேன், சொல்ல பசங்க சொல்ல என்ன தெரியும்ப்பா, என்ன தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும், அது எல்லாமே தெரியும். அப்போ அதுக்கு ஒன்றுமே தெரியல. இப்போ
பாருங்க, ஆண்டவர் தன் ஒப்பு கொடுத்தார், அவரை ஒப்பு கொடுத்தார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார். வேலை முதல்ல ரோமர் 12 நீங்கள் வாசிப்பீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய புதிய ஏற்பாடு சொல்றாரு, ரொம்ப அழகாக வார்த்தை சொல்றாரு. நம்ம எப்படி ஒப்பு கொடுக்கணுமா, ஜீவ பலியாக. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. என்ன ஆராதனை? எதை ஒப்பு கொடுத்தா? சரியத்தை ஒப்பு கொடுத்தா. பரிசுத்தமா இருந்தா புத்தி உள்ள ஆராதனை. ஜீவ பலியை ஒப்பு கொடுத்தா புத்தி உள்ள ஆராதனை. இப்போ ஆண்டவர் இந்த உலகத்தில் அவரை நம்ம ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாரா? நம்முடைய சரீரத்தை கூடயே சொல்லணும், ஆண்டவரே ஒப்பு கொடுத்துட்டோம்ப்பா. பார்த்துதான் சொல்லுது, ஒப்பு கொடுத்தீரையா உண்மையே எனக்காக. இயேசுவே நமக்காக ஒப்பு கொடுத்தாரு. அப்போ அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? நாம் ஒப்பு கொடுக்கணும். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கணும். நான் ஆண்டவர் என் வேலையை ஒப்பு கொடுக்குறேன், என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்குறேன், அந்த என் பிஸ்னஸ் ஒப்பு கொடுக்குறேன், ஆண்டவரே கத்த என் பணத்தை ஒப்பு கொடுக்குறேன், என் வீட்டை ஒப்பு கொடுக்குறேன், என்னையே ஒப்பு கொடுக்குறேன், நடத்துங்கன்னு சொல்லுங்க. கத்த நடத்துவார். முடிவு நடத்துமா? ஏன் எப்படி? ஏனில் அடிக்கடி, அதாவது மழையால் அடிக்கடி பெய்கிற அந்த ஏற்ற பயிரை முளைக்கப்படுகிற நிலமான தேவன் ஆசீர்வாதம் பெறும். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தனால அவனுடைய வாழ்க்கையில் என்ன வந்தது? ஆசீர்வாதம். 24ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். ஆபிரகாமை ஆண்டவர் வயது சென்று முதிர்வனான, ஆனால் கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களை சொல்லுங்க, சகல காரியம். அவன் சொன்னான், நீ செய்கிற எல்லா காரியங்களும் கர்த்தர் உன்னோடு இருக்கிறான்னு சொன்னான். ஆனா இங்க வேதம் சொல்லுது, சகல காரியம் ஆண்டவர் என்ன பண்ணாரா? ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அதனுடைய காரணம் என்ன? கீழ்ப்படித்தான், ஒப்பு கொடுத்தான். அவள் வாழ்க்கையில் 2 எப்பவுமே இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நேரம் போயிட்டு பாருங்க. அடுத்த ஒரு குறிப்பை சொல்றேன். வாழ்க்கையில் சில நேரத்தில் என்னுடைய ப்ராக்டிக்கல் அனுபவத்தில் எனக்கு 1998 இதே போல் ஒரு கர்த்தருடைய திருவிழா 2ஆவது ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் சாம்சன் ஐயா வழிபடுத்தி வசனத்தை பேசும்போது இந்த ஈசாக்கு வார்த்தையை பேசிட்டு இருக்கிறேன். இப்போது நான் என்ன பண்ணேன்னா, இப்போ அமெரிக்காவில் வேலை செய்கிறேன், நான் இன்ஜினியர் ஆகிட்டேன், நல்லா சம்பாதிக்கிறேன். ஸோ அதனால் இப்போ நம்ம வாழ்க்கையை நம்மளே என்ன பண்ணிக்கலாம், செட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அதுதான் இப்போ கர்த்தரே கூட இருக்காரு, செய்தெல்லாம் வாய்க்காது, படிப்படியாக எல்லாம் வேலை செய்துட்டேன், எல்லாம் செட்டில் ஆகிட்டேன். இப்போ என்ன தான் வேணும்? வாழ்க்கையில் தனியாக இருக்கிறேன். வயசும் என்னாச்சு? 60ன்றீங்களா? 30ங்க. நீங்கள் 60 வயசில் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு ஒரு 6 வயசில் கிடையாது. வயசு 30 ஆகிடுச்சு, ஒரு கல்யாணம் பண்ணிட்டா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டோட ஜாப் பண்ண போகிறேன். ஆண்டவரே, ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு பொண்ணை பார்த்து நல்லா பண்ணலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா ஒரு ஆத்மா எனக்கு கிடைக்குது. ஸோ கல்யாணம் பண்ணிட்டு அந்த ஆத்மாவை என்னோட சாட்சியை பார்த்துட்டு நான் வாழ்கிற வாழ்க்கை, என் தாழ்மை, பொறுமை, நான் எவ்வளோ அன்பாக இருக்கேன், நான் எவ்வளோ பணி செய்கிறேன், நான் எப்படி உழைக்கிறேன், நான் எவ்வளோ டேலண்டாக இருக்கேன், எவ்வளோ கிருபை பெற்றிருக்கேன், எப்படி ஆண்டவரை நம்பி ஒரே பில்டப் தான். ஒரே பில்டப் தான். அப்படியே படிப்படியாக கட்டிட்டு சும்மா ஐயில் இருக்கிறேன். அப்படியே கர்த்தருடைய கிருபையினால நல்ல தெருவில் பிரசவம் பண்ணுவேன், நல்ல மெசேஜ் கொடுப்பேன், பேய் ஓடிப்பேன், கட்டு ஓடிப்பேன். நிறைய ஆண்டு உலகம் ஆசீர்வாதம் வந்து நிறையா கொடுத்துருந்தார். அப்படியே ஐயில் இருந்துட்டேன். அழகாக இப்படி பண்ணிவிட்டு அது என்னை பார்த்தோன்னே, ஆஹா, நீ வணங்குற இயேசு தான் நீயானவர் சொல்லி அது வந்து ஞானஸ்தானம் எடுத்துக்கணும், ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நினச்சி நான் வந்து பிளான்லாம் பண்ணி, அதை பிளான் இதயத்தில் பிளான் பண்ணி மணக்கோட்டெல்லாம் கட்டிட்டு அங்கே போய் வழிபடியில் உட்காந்து ஆண்டோட ஜாப் பண்ணிட்டு வசத்தை கேட்குறேன். நீ என்ன மணக்கோட்டை கட்டிகிட்டு இருக்கிற? நீ என்ன மணக்கோட்டை கட்டிகிட்டு இருக்கிற? நீ கர்த்தருடைய வார்த்தையை கீழ்படியா? ஈசாக்கு அப்படி தன்னை ஒப்பு கொடுத்தான், அப்பாவுக்கு ஒப்பு கொடுத்தான், தேவனுடைய வார்த்தையை ஒப்பு கொடுத்தான், ஆபிரகாமை கீழ்படித்தான். அவங்க என்ன பண்ணாங்க? தேவனை பலிபீடத்தில் வச்சுட்டாங்க. கர்த்தர் என்ன பண்ணாரு? ஆசீர்வதித்தார். இன்னைக்கு உன் வாழ்க்கையை ஒழுங்கா மரியாதையை கொண்டு வந்து என்ன பண்ண? பலிபீடத்தில் வச்சிரு.
சாலமோன் 1000 கல்யாணம் பண்ணான். கட்சியில் ஏதோ ஒன்று எழுதி போயிடுச்சு. பின்னோக்கி போயிட்டான். கத்திர விட்டு 3 வாட்டி ஆண்டு தரிசனம் பண்ண மனக்கோட்டெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி உண்மையாக சொல்கிறேங்க. வழிபடுத்து கத்த பார்த்த ஏசப்பான அழுது ஒப்பு கொடுக்க வச்சாரு. நீங்கள் போய் அந்த கேசட் வாங்கி பாருங்க. நான் எழுந்து வந்து அழுது ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே உங்கள் இஷ்டம்பா அல்லது உங்களுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் என்ன செய்யுங்க செய்யுங்க சொல்லி என்னை ஒப்பு கொடுத்தேன். ஒப்பு கொடுத்துட்டு அன்னைக்கு திருவள்ளூர்லாம் முடிஞ்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக கற்றுக்க ஒப்பு கொடுத்தா ஃப்ரீ ஆகிட்டு ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கு போனேன். அப்போ ஒரு ரசிக்கப்படாத ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, எங்கள் அக்காவுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு, இப்போ சீட்டு காலியாக இருக்குது, வந்து உட்காருங்க உங்கள் சீட்டு அப்படின்னு. அப்படின்னா என்ன, எனக்கு பேர் நீ தான் அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்கிறாங்க. உடனே பாருங்க, நான் உடனே சொல்கிறேன், அந்த சேரில் உட்காரத்துக்கு ஆள் நான் இல்லை. ஐ எம் நாட் த பர்சன் ஹூ சிட் நெக்ஸ்ட் டு யூ. அது வேற ஆள் சொல்லிட்டு வந்துட்டேன். கத்தர் சாட்சிங்க ஆன் த ஸ்பாட். ஏன் அங்கே ஒப்பு கொடுத்து வந்து அங்கே ஒப்பு கொடுத்து வந்து கத்தர் 99 மாஸ்டர் சாமி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. அவர் உயிரோடு இருந்ததுக்கு அவர் பேரை காப்பாற்றிட்டேன். இனிமேல் நான் உயிரோடு இருந்ததுக்கு அந்த பேரை நல்ல மனிதன், நல்ல பிள்ளைகள் இருக்கு தந்துருக்கு. ஸோ ஆசீர்வாதம் நமக்கு பாருங்க. காரணம் என்ன, கீழ்படிந்து ஒப்பு கொடுத்தேன். நான் மற்ற சீட்டு கட்சி உட்காந்து வச்சுங்க, நான் இப்போ இங்கே நின்று முடியாது. முதல்ல எங்கள் அம்மா என்ன பண்ணிடுவாங்க, இவனுக்கு வேதாதான் சொல்லி என்ன ஜபம் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க. கத்தருக்கு கீழ் 2வது ஒரு காரியம் சொல்லி திருவுக்கு நாட் ஓன்லி கீழ்ப்படிந்து நம்ம வந்து ஆண்டவர் ஒப்பு கொடுக்குறது மாத்திரம் அல்ல, கத்தை நம்மளோடு இருக்குது. இன்னொரு காரியம், கத்தை நம்மளோட இருக்காம போது ஒரு காரியம் இருக்குது. என்னோட எடுத்துக்கொள்ளுங்க. எப்படி எண்ணில் யோசுவா 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. யோசுவா பக்கம் 276 வாசிங்க. சம்பவமாக சொல்லிட்டு நான் போகிறேன். இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில் யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. பாருங்க, அங்க ஆகான் வந்து என்ன பண்ண அப்படின்னா, சாபத்தீட்டானது அவன் செய்தபடினால அவன் அந்த ஆண்டவனை கத்த அவனை என்ன பண்ணாங்க, கத்த ஜனங்களை விட்டு விலகி விட்டாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா பேர் என்ன சொல்ல மாட்டீங்களா? ஆகா பாருங்க, ஆகா. இங்க ஆபிரகாம் என்ன பண்ணான்னா கீழ்பிடித்து ஒப்பு கொடுத்தான். இங்க ஆகா அவன் யார் அப்படின்னா சாபத்தீட்டாளர்ல சிலர் எடுத்து கொடுத்தான். இங்க வேத்தனை கரகட சொல்லிட்டு போறாங்க. 2-3 நிமிஷத்துல நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த ஆகான் யார் அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தி வரும்போது 40 வருஷம் வனாந்தரத்தில் தன்னுடைய பெற்றோரெல்லாம் எல்லாம் பழைய ஜென்ரேஷன் 6 லட்சம் வருஷமே எல்லாம் காலியாக, இவன் நியூ ஜென்ரேஷன் கர்த்தர் நடத்தி வந்த எல்லாவற்றையும் பார்த்து வந்த மனிதன். இப்போ அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா சொல்லுவார் பாருங்க. இந்த நீங்கள் வாசிப்பீங்கன்னா வீட்டில் போய் இந்த அதிகாரமும் 7ஆம் அதிகாரம் வீட்டில் போய் கண்டிப்பாக வாசிங்க, அப்போ உங்களுக்கு சம்பவம் முடியும். நான் சொல்கிறேன் பாருங்க, அவர் வந்து என்ன பண்ணினார் அப்படின்னா, இவன் பண்ண துரோகத்தினால 4ஆம் பார்த்தீங்கன்னா எளிமையாக வெல்ல வேண்டிய யுத்தத்தை 3000 பேர் வெல்ல வேண்டிய யுத்தத்தை தோத்துட்டு வந்தாங்க. 36 பேர் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே மடித்தாங்க. இப்போ யோசுவா வந்து ஆண்டவர்கிட்ட முறையிட, ஆண்டவர் சமூகத்தை சுருக்கமாக சொல்கிற நேரம் ஏன் ஆண்டவர் 36 பேர் வந்து இறந்தாங்கன்னா 3000 பேர் 36 பேர் தானே வந்து இல்லை யுத்தத்தில் எல்லாம் சதவீதம் என்ன சொல்கிறீங்க, ஒரு பிஸ்னஸில் லாஸ் ஆகுது. ஆனால் ஏன் ஆண்டவர் ஒரு உயிரினாலும் அது வேலை இருக்குது. இப்போ பாருங்க, 36 பேருடைய குடும்பம் என்ன, 36 ஒருவேளை கல்யாணம் பண்ணாங்கன்னா மனைவி விதவைகள், ஒருவேளை கல்யாணம் பண்ணாங்கன்னா அம்மா அப்பாவுக்கு பிள்ளைகள், காசு எல்லாம் யுத்த வீரர்கள், அப்போ குடும்பத்தில் உள்ள சகோதரர்களுக்கு இழப்பு. இப்படி 36 பேர் இறந்ததுக்கு என்ன காரணம் சொல்லி இதுக்கு எங்களை கூட்டு வந்தீங்க
நீங்கள் இந்த மாதிரி செய்திகளை காணாத செய்திகளை கேட்டால்னா என்ன நினைப்போம், அக்கம் பக்கம்லாம் கேட்டால் என்ன நினைப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணுவாங்க விழுதுன்னு சொல்லி அப்படியே பொழுது அழுதுன்னு இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், அதை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ என்ன நீ எழுத பற்றி யோசனை பண்ணிட்டு இருக்க, நீ சொல்கிறத கேளு சொல்லி ஆண்டவர் அவன் என்ன பண்ணுவாருன்னா அவன்கிட்ட ஆண்டவர் வெளிப்படுத்துவார். என்ன வெளிப்படுத்துவார்னா, நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் வாசிங்கன்னா நீங்கள் பாருங்கள் 10ஆம் வருஷம் பார்த்தீங்கன்னா, அப்போது கர்த்தர் யோசுவை ஏந்து நீ இப்படி முறை விழுந்து கொண்டிருக்கிறது என்ன, இஸ்ரவேலர் பாவம் செய்தார் சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, நான் அவங்களை கட்டளையிட்ட என் உடன்படிக்கை மீறினார்கள், சாபத்திற்கு எடுத்து கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பாடிகளுக்குள்ளே வைத்து கொண்டே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டாரு. நீங்கள் 10ஆம் வருஷம் இனி உங்களோட அங்கே சொல்கிறாரு உங்களோட இருக்கிறேன், இங்கே சொல்ல உங்களோட ஏன் இருக்க மாட்டாரு அப்படின்னா, ஆண்டவருக்கு துரோகம், ஆண்டவருக்கு எடுத்துக்கொண்டு ஆண்டவர் தொடாத சாபம். அப்போ இந்த அதை செய்யலாம் பாருங்க. இவன் என்ன பண்ணிடணும், 36 பேர் செத்த உடனே இங்கே அழுகுறாங்க, யோசுவா அழுகுறாரு, உடனே இவன் ஓடி போய் என்ன பண்ணிருக்கணும், நான் தான் இது காரணம் யாரு, நாகன் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவன் சொல்லவே இல்லை, அமைதியாக இருந்தாங்க. இப்போ நீங்கள் தேடுங்க, நம்ம சாபமாக இருக்கிறதுக்கு காரணம் யாரு அப்படின்னு உங்களுக்கு தேடு அப்படின்னு பார்க்குறீங்க, உட்காந்து அப்படியே யோசிக்கிறீங்க, நிறைய எங்கேயும் தேடுங்க. நம்ம இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட எல்லாரும் காரணம் என்ன, இன்னைக்கு எல்லாமே நமக்கு ஆசீர்வாதமாக இல்லை, இதுக்கு யாரா காரணம் அப்படியே தேடுறீங்களா பாருங்க. அங்கே சீட்டு போட்டு பண்ணும்போது சீட்டு போட்டு கடைசியாக ஒரு வந்து மாற்றுறாரு, இவரு தான் என்று சொல்லி அங்கே ஆகாது போடும்போது அவர் அறிக்கைப்படுறாரு. கன்ஃபஸ் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுவான், ஆண்டவர் எப்படி அவன் பாவம் செய்தான் என்று அவன் சொல்லுவான் பாருங்க. நீங்கள் வாசிக்க இதே அதிகாரத்தில் அவன் அறிக்கப்பட்டு கன்ஃபஸ் 21 வாசிங்க, 19 வாசிங்கன்னா அது தெரியும் பாருங்க. கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளிச் சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். அவர் எங்கே வச்சாரா, அது என்ன நிலமாயிடுச்சு, இப்போ அவர் கூடாது நிலத்தில் வச்சுட்டாரு, ஒளிச்சு எப்படி அவன் இச்சித்தி ஆண்டவர் என்ன சொல்றாரு, எல்லாம் முதல் கட்டி எழுந்துட்டார், அடுத்தது வந்துலாம் முதல்னு சொல்லிட்டார். ஆனால் அதை பார்த்தோன்னே அவர் இச்சித்து யாருக்கும் தெரியாமல் தன்னுடைய நிலத்தில் என்ன பண்ணுறாரு, பதிச்சிட்டாரு. யாருக்காக மறைக்க முடியாது, கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் நாம் கொண்டு இருக்குது. யாரை வேணாலும் ஏமாத்திடலாம், யாரும் ஏமாற்ற முடியாது. கர்த்தரை கண்டு மறைவா தாவீது நான் பாதாளத்துக்குள்ளாங்க இன்னைக்கு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறப்போ ஆண்டவருடைய கண்ணிலேருந்து ஒருபடி தப்புக்கவே முடியாது. ஆண்டவர் அவங்க பாருங்க யாருமே பார்க்கல அப்படின்னு புதைச்சி அதை அழிக்க பண்ணானா பண்ணல, பண்ணாதனால என்னாச்சு, சாபம் வந்தது, கர்த்தர் கூட இல்லை, கர்த்தர் கூட இல்லைன்னா நஷ்டம் வந்தது, இழப்பாங்க. இப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்னா, இன்னைக்கு எந்தெந்த காரியம் எந்தெந்த ஆகாரம் அங்கே இங்கே இல்லை, ஆகாரம் எங்கே தான் இருக்கலாம், நமக்குள்ளே இருக்கலாம். நமக்குள்ளே இருக்கிற ஆகாரம் தூக்கி அநேகர் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் ஒரு ஆகாரம், ஃபேஸ்புக் ஒரு ஆகாரம், சிலர் வீடியோ பார்த்துக்கிட்டே அது ஒரு ஆகாரம். மாதிரி ஆகாரம் நம்ம உள்ளே இருக்கோம்னா கர்த்தர் இருக்கணும், கர்த்தருடைய எடுத்து பார்க்க, கர்த்தர் என் கூட இருக்கணும்னா நம்ம உலகத்தில் எப்படி இருக்கணும்னா ஆண்டவருடைய கட்டளைப்படி மோசே என்ன பண்ணான்னா ஆண்டோடைய அவனை அந்த ஆகானை சுத்தரித்தாங்க. நீ நம்ம என்ன பண்ணோமா ஆகானை சுத்தரிக்க வேண்டாம், நமக்குள்ள என்னென்ன காரியங்கள் கர்த்தர் நம்மோட இல்லாமல் இருக்காது அந்த காரியத்தெல்லாம் சுட்டெரி. ஆண்டவரே சுட்டெரிய மாட்டேன், நீ என் கூட இருந்தால் போதும் மாட்டேன், நீங்கள் என் கூட இருந்தால் போதும் அப்படின்னு ஒப்பு கொடுத்து நம்ம வாழ வேண்டாம். கர்த்தர் நிச்சயமாக யோசுவாக்கு என்ன பண்ணாரா, 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சிங்கன்னா அங்கே ஒரு 22 பலிபீடத்தை கட்டி அங்கே ஆண்டவரை பணிந்து கொண்டு அங்கே கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவன் செய்யலாம். என்ன நடந்ததுன்னா 34 ஆசீர்வாதிய சாபத்தையும் ஜனங்கள் வாசித்தாங்க.
நான் இப்போ வாட்சி பாருங்க, இதுதான் ஆசீர்வாதம், இதான் சாபம். சாபம் வந்து செய்யாதீங்க, சாபம் ஆயிடுங்க. ஆசீர்வாதப்படி நடங்க, ஆசீர்வாதம் சொல்லி அவன் ஆசீர்வாதம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட பேசுகிற பாருங்க, ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாத நாமில் என்ன ஆயிடுச்சுன்னா பாவம் பிரவேசம் இயேசு கிறிஸ்து ஒருவருடைய 5:17 எப்படி இருக்கு, ஒருவருடைய கீழ்ப்படியாத ஆதாமுடைய கீழ்ப்படியாத பாவம் பிரவேசித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனால நமக்கு என்னாச்சா நித்திய ஜீவன் ஆச்சு. ஆண்டவர் நம்மை சுற்றி இருக்கிறதில்ல, அவர்கிட்ட வரும்போது மன்னிக்கிறது. எத்தனை முறை பாவியாக அப்படின்னும் போது ஆண்டவர் மன்னிக்கிறார். பவுல் சொல்றாரு, செய்யக்கூடாது நினைக்கிற செய்தது, செய்யக்கூடாது நினைக்கிறேன் ஆகிய நான் எனக்குள்ள அந்த பாவம் இருக்கு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாரு. ஆண்டவர் கிருபை தருகிறார். ஆமே போல ஆண்டவரை மாதிரி மன்னிக்கிறாரு. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாதா, நம்ம தெரிஞ்சு அதுக்குள்ளேயே இருக்கக்கூடாது. அதுக்குள்ளேயே அந்த ஆகணுள்ள இருந்ததுன்னா யார் இருக்க மாட்டாரு, சொல்ல கர்த்தர் இருக்க மாட்டார். வேதத்திலே சொல்லி நான் உங்களோட இரே, பாருங்க அந்த வருஷத்தை, இனி உங்களோட இரே 7:12 கீழே பாருங்க, இனி உங்களோட இரே. கர்த்தர் நம்மோடு இருந்தாங்க சகல காரியங்களும் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தரோட ஆசீர்வாதம், கர்த்தர் நம்மளோடு இல்லைன்னா சகல காரியமும் நஷ்டமாகும். வாழ்க்கையில் ஜெயமாக இருக்கு. இன்னைக்கு என்ன செய்யணும், அந்த ஆகானை கண்டுபிடிச்சு ஆண்டவர் சமூகத்திலே நம்ம அதை சுட்டி இருக்கோமானா கர்த்தர் என்ன பண்ணுவாரா, நிச்சயமாக நம்மளோடு இருந்து யோசுவா சொன்னாரு, இப்போ நீ என்ன பண்ண, ஜனங்களெல்லாம் பின்பக்கமாக பண்ணது அனுப்பி நீ முன்பக்கமாக ஓடு, முன்பு போல் உன்னை துரத்துவாங்க. ஜனங்கள்லாம் 1000 எல்லாம் வெளியே வரும்போது நீங்கள் எல்லாம் உள்ள பட்டணத்தில் பட்டத்தை சுற்றிங்க, நலமானதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, இந்த ஆண்டு எடுத்துக்கொள்ளுங்க, அங்கே இருக்க எல்லா ஆடெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க சொல்லி கர்த்தர் ஆலோசனை கொடுத்து வழி நடக்கிறாரு. அவன் அதே போல் 1000 எல்லாம் முன்ன மாதிரியே போகிறாங்க, ஓடுறாங்க சொல்லி எல்லாம் பட்டணத்தை வெளியே வந்துட்டான். வந்த உடனே பட்டணத்தெல்லாம் உள்ள சுத்தரித்து யோசுவா தன் கையை நீட்டி கொண்டு இருக்கிற நேரத்தில் ஜனங்கள் எல்லாரும் போய் அந்த 1000 மக்கள் எல்லாரையும் கர்த்தர் அவனை அழிச்சு அன்றைக்கி பெரிய அந்த இடத்துல ஆசீர்வாதத்தை சுதந்திரத்தை கொண்டாங்க. காரணம் என்னன்னா கர்த்தர் கூட இருந்து அவங்க அகற்றினதுனால கர்த்தர் திரும்பி வந்து அவருடைய கோபத்திலிருந்து மாறி அவளை மன்னித்து ஆசீர்வதித்தார். அவளுடைய வாழ்க்கையில் எப்பவுமே யாரும் சொல்ல மாட்டோம், நீங்கள் நான் ஒவ்வொரு தனிப்பட்ட நான் நீங்கள் கர்த்தர் என்னோடு இருக்க வேண்டும், அதுக்கு என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும், கீழ்ப்படி வேண்டும். கர்த்தர் என்னோடு இருக்காத போகிறதுக்கு என்ன காரணம், அந்த ஆகானியத்தில் இருக்குது. அது கோபமா, அது போராமையா, பயிர்வா, பொருளாசியா, நிச்சயா, என்ன காரியமாக இது எனக்கு தகாதுமா, ஏன்னா அது கர்த்தருக்கு பிடிக்காதுமா, உலக சேர கர்த்தருக்கு பார்க்கமா என்று சொல்லி நாம் அந்த ஆகானை சுற்றி இருக்கோம்னா கர்த்தர் மீண்டுமாய் நம்மளோடு வந்து இருப்பார். அடிக்கடி ஆசீர்வாதம் அழைத்து விடுவார், அடிக்கடி ஆலோசனை கொடுப்பார், அடிக்கடி சத்துரு ஜெயிக்கிற ஜெயத்தை கட்டளையிடுவார். கர்த்தரே கூட வழி நடத்துவார். உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும், கர்த்தர் இந்த மாதத்தில் வாக்குறுதிப்படி உங்களுடைய தேவனாலே ஆசீர்வாதப்படுகிற நலமாக காணணும். ஆமே ஜெபமணி கர்த்தரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து திருவதை நம்ம ஆயுதம் பண்ணுவோமா, கர்த்தர் உதவி செய்வார். எத்தனை பேரோட கர்த்தர் பேசினோம். இன்னைக்கு ஆண்டவரே எதை விளக்கணுமோ விளக்குங்க, எதை சுட்டரிக்கணுமோ சுட்டரிங்க. கர்த்தர் உங்களோடு ஒப்பு கொடுத்துருங்க. எதிர்காலத்தில் கர்த்தாவே சித்தம்போல் நடத்துங்கப்பா, சித்தம்போல் நடத்துங்கப்பா, ஒப்பு கொடுத்துட்டப்பா, அது உங்களை கீழ்படிக்கிறப்பா அப்படின்னு அவரோடையே பேசுங்க, இயேசுவோடே பேசுங்க, இயேசுவோடே நடங்க. இயேசு உங்களை என்ன பண்ணுவார், ஆசீர்வாதம். கர்த்தருக்கு இது பிரியம் இல்லையா, அதை வேண்டவே வேண்டாம் அப்படின்னு விளைக்கிறது. சித்தமானா நீ எல்லாம் மாற்றி கொண்டு வாங்க ஆண்டவர், சித்தம் போல் நடந்துக்கப்பா அப்படின்னு சித்தப்பனா கொண்டு ஆண்டவர். கர்த்தர்கிட்ட அதே என்ன பண்ணலாம், நிச்சயமாக ஆண்டவர் செய்வார். இயேசு போல நல்ல அன்புள்ள இயேசுவை நம்ம பார்க்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஒரு இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளது. எவ்வளோ ஒரு பாவியானாலும் ஹல்லேலூயா, பாவியாக என்னையும் ஆண்டவரே கர்த்தர் மாற்றினாரே, அதுபோல ஒரு அதிசயம். கர்த்தர் நம்மை மாற்றுகிறவர், சுத்திகரிக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர் இருக்கிறவர். அதனால் இங்கேயே அவரோட வாழ்வோம். ஷார்ட் அவரோட வாழ்ந்து ஆசீர்வாதத்தை பெற்று நீங்கள் மறந்து ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். உங்களை பார்த்து சொன்னோம், கர்த்தர் உங்களை சகல காரியம் ஆசீர்வதிக்கிறார். காரணம் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், இயேசு உங்களோடு இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். இன்னும் அது இருக்குது, இது இருக்குது, உங்கள் மனசாட்சியே சொல்லக்கூடாது. இது இருக்குது, இது இருக்குது, இதனால தான், என்னால் தான், சில பேருக்கு முன்னால் தான் அப்படி
சொல்கிறோம் பாருங்க, யார் காரணம் அதை கண்டுபிடிச்சு அதை சுட்டெரித்து கர்த்தரத்தில் நீங்கள் திரும்ப போட்டு கர்த்தர் மன்னித்து கூட இருப்பார். கூட இதே சொல்லலை, புதிய ஏற்பாடில் இதோ உலகத்தில் முடிவு பண்ணணும் சதா நாட்கள் நம்மளோட இருப்பேன்னு கர்த்தர் சொன்னார். ஆமே. ஓ ஹல்லேலூயா. ரோமன் ஒரு விஷயம் கூட, ஆண்டவரே இயேசுவே இந்த நலமானது அடிக்கடி தேவனாலே ஆசீர்வாதம் பெறுகிறதாய் மாறுவதற்கு கர்த்தாவே இயேசுவே என்னோடு இருக்கட்டும். ஓ என்னோடு என்னோடு இன்ப இயேசுவே என்னோடு என்னில் வல்லமை வேலனோ ஒன்றுமே இல்லை. அன்பின் ரட்சகா என்னோடு என்னோடு இன்ப இயேசுவே என்னோடு என்னில் வல்லமை வேலனோ ஒன்றுமே இல்லை. அன்பின் ரட்சகா என்னோடு stand by me, loving Savior, stand by me. I have no strength of my own, loving Savior, stand by me. என்னோடு இருக்காங்க. எத்தனை பேரோட கத்தருக்கு எத்தனை பேரோட வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கிறது என்னோடு இருக்காங்க. பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, குடும்பத்தை பார்த்து, கணவரை பார்த்து சொல்லுங்க, மனைவி பார்த்து சொல்லுங்க. ஓ கத்தரை கீழ்ப்பிடிந்து ஒப்பு கொடுத்துரு. கத்தரை செய்கிற எல்லா காரியங்களும் உன்னோடு இருக்கும். உன்னை கத்தரை ஆசீர்வதிக்கும். இதாக கத்தருக்கு ஆகாத காரியம், இந்த காரியம் செய்தீங்கன்னா கத்தரோடு இருக்க மாட்டேன், இது கத்தர் பிரியமில்லாது என்று சொல்லி 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 பிள்ளைகளை வளர்ங்க. பிள்ளையாக நடக்க வேண்டிய வழியிலே அவன் நடத்துங்க. அவன் முதிர் வயதில் அது விடாது இருக்கும். அவங்க பொறுப்பு. நீங்கள் எப்படி ஒப்பு கொடுக்குறீங்க, நீங்கள் எப்படி கீழ்ப்படுறீங்களோ, ஓ அதே போல ஈசாக்கும் வாழ்க்கையில் சந்தை சந்தையாக இந்நாள் வரைக்கும் அது இயேசு கிறிஸ்து வரைக்கும் வந்திருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யும்போது கர்த்தர் உங்களுக்கு அப்படி செய்வார். ஹல்லேலூயா. ஓ நம்ம முதல்ல எக்ஸாம்பிளாக இருக்கும். கர்த்தர் தாமே நம்ம சொல்லி சொல்லி நடக்கணும். கர்த்தர் நம்ம கிருபை செய்வாராங்க. இந்த நாளில் ஆண்டவர் பிரியமில்லாத எந்த காரியமான நம்ம வாழ்க்கையில் ஆகாது எங்கே இருக்கான் அதை தேடி கண்டுபிடிங்க. வீட்டில் இருக்காங்க, எங்கே இருக்கான், புல்குள்ளே இருக்காங்க, எதை இருந்தாலும் எடுத்து அதை சுட்டெறிங்க. கர்த்தருக்கு அறிக்கை செய்யுங்க, அதை விட்டு விடுங்க. கர்த்தர் அறிக்கை செய்வாராங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 சுத்தம் செய்யும்
வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன், கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா இந்த வேலை ஆண்டவரே, அது நீ என்னோட இருக்கு கரையாக எடுத்து சுத்தரிக்கிறேன். நீ என்னோட இருக்கப்பா. என்னை மனுஷி கூட உடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பாடுபடுவதை தகுதிப்படுத்தும் என்று அவரை நோக்கி வேண்டிக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகலமாக நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. அவர் கொடுக்க வேண்டிய ஆராதனை நேரத்தை அவர் கொடுத்துருங்க. அவர் செலுத்த வேண்டிய பலியை செலுத்துருங்க. அவருக்குரியதை அவர் கொடுத்துருங்க. கர்த்தர் உங்களுக்கு எல்லாம் வைத்திருக்கிறார். கானானை வைத்திருக்கார், திறந்த தேசம் வைத்திருக்கார். கர்த்தர் அவர் கொடுக்கிறவர். அல்லேலூயா. அவர் ஒன்றுமே எடுக்கிறவர், கொடுக்கிறவர். தான் சொந்த குமாரனாக இயேசுவே தந்தார். அதோடு கூட எல்லாமே தருவது நிச்சயம் அல்லவா? சுகம் தருவார், கிருபை தருவார், பலன் தருவார், ஞானம் தருவார், வல்லமை தருவார், வேலை தருவார், வீடு தருவார், வரலை தருவார், அபிஷேகம் எல்லாத்தையும் கற்று தருவார். லோடு இருப்பார். லோடு இருந்து ஒரு நாள் நடத்துவார். அல்லேலூயா. யோசுவாவோடு நடத்துறாரு. யோசுவாவோடு நடந்தது போல இயேசுவானோடு நடத்துவார். இயேசுவானோடு நடத்துவார். அல்லேலூயா. என்ன நடத்தும் தேவனோடு கூட இருக்கிறபடினால உங்களோடு கூட இருக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். அப்பா, எங்களை தகுதிப்படுத்த மாட்டோம். எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அன்று ராத்திரிலே ஆகி மீட்கப்பட்ட நாளிலே இது உங்களுக்காக மீட்கப்படுகிற எங்கள் சரீரமாக சொல்லி, இது உங்களுக்காக சித்தப்படுகிற ரத்தமாக சொன்னீரே. ரத்தமாக மாற்றும் ஆண்டவரே. ரத்தமாக மாற்றும் இயேசுவே. ரத்தமாக சரீரமாக மாற்றுவோம். கத்தாவே, எங்களை நாங்கள் ஞானத்தை எடுக்கும்படி அந்த ஒருவரும் அமாத்திரமாக இதை காணப்படாதபடிக்கு கத்தாவே இயேசுவே, இதோ நான் வரும் என்னை நினைவு கூறும்படி நீர் வருகிறீர்கள். உங்களோடு எங்களுக்கு பங்கு கத்தாவினுடைய வருகைக்கு நாங்கள் பங்குள்ளவராக இருக்க இது ஒரு நியாயம், அதாவது ஜட்ஜ்மெண்ட் பிளேஸ் அப்பா. இந்த இடத்துல கத்தாவே சுவே எல்லாம் பாவையில் பண்ணிட்டு இந்த சரீரத்தில் இணையட்டும். உங்கள் ரத்தத்தோடு இணைந்து புதிய உடன்படிக்கை ரத்தமாக, புதிய உடன்படிக்கை ரத்தமாக மாற்றி எங்கள் வாழ்க்கையில் புதிய உடன்படிக்கையோடு பிரவேசிக்க கிருபை தாங்கப்பா. கத்தரை கத்தோடு போகும்போது கத்தரனோடு இருக்கிறார். கத்தரனோடு இருக்கிறார். நான் கையில் செய்யலாம் ஆசீர்வதிப்பா. கத்தரனை ஆசீர்வாதமான பாதையில் அண்டுகிறவர், என்னோடு இருக்கிறவர். ஆண்டவரே, ஜெபித்துக் கொண்டு நாங்கள் காண உதவி செய்கிறார். இயேசு கிறிஸ்து இயேசு நாமத்தில் உங்களுக்காக பிக்கப்படும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரு சரீரமாக இருக்கிறது. உங்களுக்காக சொந்தப்படுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரு ரத்தமாக இருக்கிறது. திருவனந்தபுர சகோதரிகளுக்கு வழிவிடுங்க. அருமையான சகோதரி எஸ்தர் கர்நாடக உதவி செய்வார்கள். மற்றபடி எல்லாரும் அமைதியாக தேவ பிரசன்னத்தில் கர்த்தர் ஆவியான பாத்திரை இருக்கிறார். உங்களுக்கு வரும்போது கர்த்தருடைய சரீரத்தை புசிக்கிறேன், கர்த்தருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறேன். என் சரீரத்தோட சரீரம் இணைகிறது, என் ரத்தத்தோட ரத்தம் இணைகிறது. என் தழுவினால் குணமானேன். என் சரீரத்தில் புது பலன் வருகிறது, புது சுகம் கிடைக்கிறது. கர்த்தர் எனக்கு காணாமல் பலன் தருகிறார். இன்னும் நான் போக வேண்டியது வெகு தூரம். கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார். அவர் வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்தார். ஜெபத்தோடு காணப்படுகிறார். கர்த்தர் கிருபை செய்வார். பாடலை பாடி நாம் கிருபையாக கடந்து. நான் பிரமித்து நின்று பேரன்பின் பிரவாகத்தை நோக்கி பார்த்தேன். என் உள்ளத்தில் மெய் சமாதானம் சம்பூரணமாயடைந்தேன். மாதூய உதிரத்தால் என் பாவம் நீங்க
மாற்றிடவோ என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ விண்தூதர் போற்றிடுவோம் பிதாவையும் விட்டிறங்கி வந்தீரே விண்தூதர் போற்றிடுவோம் பிதாவையும் விட்டிறங்கி வந்தீரே மாட்டுக்கோட்டிலும் வாஞ்சித்தீரையா மானிடர் மேல் அன்பினார் மாட்டுக்கோட்டிலும் வாஞ்சித்தீரையா என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ ஜெனித்த நாள் முதலாய் கல்வாரியில் ஜீவனை ஈயும் வரை ஜெனித்த நாள் முதலாய் கல்வாரியில் ஜீவனை ஈயும் வரை பாடுகள் உம் பங்காய் கண்டீரையா பாவியை மீட்பதற்காய் பாடுகள் உம் பங்காய் கண்டீரையா என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ தலையை சாய்த்திடவோ உமக்கு ஓர் ஸ்தலமோ எங்கும் இல்லை தலையை சாய்த்திடவோ உமக்கு ஓர் ஸ்தலமோ எங்கும் இல்லை
கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தரேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோராய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோராய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. உன் வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பு கிணையாகுமோ. அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே. அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. அந்த யாருக்காலும் அப்பமாயிரம் விஷமாயிரம் கிடைக்கலாம். எனக்கு அப்போ அல்ல சொல்கிறேன். கத்த சொல்கிறேன் நம்ம முடிக்குமா? கத்த கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்திலே நாளை கேட்ட வார்த்தைப்படி கத்த தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஒரு நாள் ஆண்டவரே என்னோடு இருக்கப்பா, என்னோடு இருக்கப்பா என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்கிறேன், நிச்சயமாக ஆண்டவர் எல்லாமே உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால் ஆண்டவர் இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் வைக்கிறது, நீங்கள் போக வேண்டிய தூரம் வைக்கிறது. எதை நம்பி போகலான்னா கர்த்தரை நம்பி போகலாம். ஏன்? அவர் ஆலோசனை சொல்லுவார், அவர் ஜெயிக்கிற வழியை சொல்லி தருவார், ஆசீர்வாதம் வழியை சொல்லி தருவார், அவரே எல்லாமே தருவார். அதனால் ஏசு ரொம்ப நல்லவர், ஆவியானவர் ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. ஸோ அதனால் அவரையே நம்பி எல்லாத்துக்கும் நீங்கள் அவரையே காட்டுங்க, அவரையே காட்டுங்க, இயேசுவே பேசுங்க, இயேசுவே சாப்பிடுங்க. கர்த்தர் உதவி செய்வாங்க. ஹல்லேலூயா. அவர்கள் ஏழாத தேயும் உறுதி வாக்கிதுவே. ஆறுதல் தேடுதல் செய்யும் சபையை உயிர்ப்பிக்குமே. ஆருள் ஏராளம் அருள் அவசியமே.
எல்லாம் மந்தாரமான நிலையானாலும் வனாந்தரம் ஆனாலும் ஆசீர்வாதமான மழையை அனுப்புகிறார்கள். தண்ணீரை காண மாட்டீர்கள், காற்றினை காண மாட்டீர்கள், வாய்க்கால நிரப்பப்பட்டிருக்கு சொல்லுவார். கர்த்தர் உங்களோடு வரும்போது எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவோம். கர்த்தர் உங்களோடு வரும்போது அவருக்கு ஆராதனை செய்யுங்க, அவரை தேடுங்க, அவரை தொழுது கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஐஸ்வர்ய சம்பளமாய் மாற்றுவார். எந்த ஆகாரியம் உள்ள விடாதீங்க, எந்த ஆகாரி நிலையத்தில் விடாதீங்க, வீட்டில் விடாதீங்க, சுட்டறிங்க. கர்த்தர் உங்களோடு ஆரோக்கிய கொள்ளுவார், கர்த்தர் உங்களோடு வைத்திருக்குவார், கர்த்தர் உங்களோடு எல்லா ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஒரு ரஷா காத்தாலாமா கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார். மகனே மகளே, கர்த்தர் உன்னோடு இருப்பார். நீ தேவன் ஆசீர்வாதம் பெறுவாய், நீ தேவன் ஆசீர்வாதம் பெறுவாய். குடும்பம், பிள்ளைகள், உன் எதிர்காலம் எல்லாம் தேவன் ஆசீர்வாதம் பெறும். அல்பம் பெருமை எங்கள் பரலோகத்தின் இதை கால ஆராதனை தொடர்ந்து முதல் கொண்டு இம்மட்டமா பாடல்கள் மூலியமாக ஆராதனை மூலியமாக கர்த்தாவே செய்திகள் மூலியமாக எங்களோடு பேசுவதற்காக நம்முடைய விலையேற பெற்ற பரிசுத்தமுள்ள சரீரத்தை எங்களுக்கு நம்முடைய பரிசுத்தமுள்ள குற்றமற்ற ரத்தத்தை எங்களுக்கு நாளை மாணவர்களை செய்யும். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தைப்படியே எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். உங்களை கீழ்ப்படியும். கர்த்தருக்கு ஆராதனை தொழுது கொள்வதற்கு முதலிடம் கொடுக்க கர்த்தாவே ஒப்புக் கொடுக்கும். கர்த்தரோடு இருந்தீர்கள் போக மாட்டோம். உங்கள் வாழ்க்கையில் எந்த ஆகாரங்கள் உள்ளவராதபடி கர்த்தரை ஆவியானதை எங்களை உதவி செய்யும். நீ எங்கள் ஒவ்வொரு நாளுடைய பிள்ளைகளை வைக்க கர்த்தாவை ஆசீர்வாதத்தின் நேராக, ஜெயத்தின் நேராக, ஒரே கர்த்தா செலுத்தின் நேராக, ஒரு எதிர்காலத்தின் நேராக கர்த்தரே கூட இருந்து நடத்துவாங்க. நல்ல வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம். ஆணைகடாத கடம் ஒவ்வொரு அவங்களுடைய சரீரம் தலையில் இணையட்டும். உங்களுடைய ரத்தம் ரத்தத்தோடு கலக்கட்டும். புது பலன் உண்டாகட்டும். ஒரே இன்னும் உங்களுடைய பிள்ளைகள் போகிறது வெகு தூரம் காண்டாமல் வந்த பலனை கட்டளையிடுங்க. கர்த்தருடைய ஆவியானவரே உச்ச தளம் உள்ள பாதவரே, ஆண்டவரே சாவுக்கே சரீரத்தை உயிர்ப்பிக்கிறவரே, உங்களுடைய வல்லமை உயிர்ப்பிக்கிட்டவப்பா, செயல்படுத்தவப்பா, சுகமடையிடும் ஆண்டவரே. எல்லா சாவுகள் புரியட்டும், எல்லா ஆதரை கட்டு சுத்தரிக்கப்படட்டும், எல்லா பலனையும் ஓடட்டும் அப்பா. பலமானால் ஆசீர்வாதத்தோடு துதி என மகிழ்ச்சி உமக்கே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்க உள்ள நல்ல எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தராமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பியுடைய ஐக்கியம் நம்மள் அனைவரோடு சகல பரிசுத்தரோடு கர்த்தரை வருகிறது என்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.